இப்படிதான் கட்சியை நீர் கெடுக்கிறாயா? கட்சியை கெடுக்கிறாள், கட்சியை கெடுக்கிறாள். இப்படிதான் கட்சியை நீர் கெடுக்கிறாயா? ஒரு லோன் ஒன்று கேட்டேன், சொல்ல புரியுதா? எத்தனை மனு கொடுத்தது? சும்மா மக்களுக்கு தாரம் தர கொடுத்துருக்கணும்ல. ஒரு கட்சிக்காரன் இவங்க எந்த எவனுக்கு செய்வாங்க? ஒரு கட்சிக்காரன் செய்யாத கட்சிக்காரனுக்கு இவங்க யாருக்கு செய்வான்? ரோட்டை போடுதேன், விளக்கு மரம் போடுதேன். ஆனா கட்சிக்காரன் செய்யாத இந்த கட்சி யாருக்கா செய்யும்? இதை கேட்க சார் சொன்ன ராமச்சந்திரன். இந்த கட்சியில இருந்தா தெரியும், எங்க இருந்து வந்த கட்சியில பொறுப்பாளர் இருந்தா கட்சிக்காரன் எவன் செய்வான்? ஏகே சார் நியாயமோ திராவிட முன்னேற்ற மந்திரியா இருந்திருப்பாருன்னா உண்டு. எங்க இருந்து வந்தால் மந்திரியான்னு செய்வானே? 3 தடவை மனு கொடுத்துருக்கேன், கேட்கறது கொடுத்துருக்கேன், கனிமொழிட்ட கொடுத்துருக்கிறேன். ஒன்றும் கிடையாது. பொறுப்பாளரா கனிமொழிட்ட இதோட 2 தடவை கொடுத்துருக்கேன். ஸ்டாலின் முதலமைச்சரா அவர்கிட்ட கொடுத்துருக்கிறேன். ரோட்டை போடுதேன், விளக்கு மரம் போடுதேன். ஆனா கட்சிக்காரன் செய்யாத இந்த கட்சி யாருக்கா செய்யும்? இதை கேட்க சார் சொன்ன ராமச்சந்திரன். இந்த கட்சியில இருந்தா தெரியும், எங்க இருந்து வந்த கட்சியில பொறுப்பாளர் இருந்தா கட்சிக்காரன் எவன் செய்வான்? ஏகே சார் நியாயமோ திராவிட முன்னேற்ற மந்திரியா இருந்திருப்பாருன்னா உண்டு. எங்க இருந்து வந்தால் மந்திரியான்னு செய்வானே? 3 தடவை மனு கொடுத்துருக்கேன், கேட்கறது கொடுத்துருக்கேன், கனிமொழிட்ட கொடுத்துருக்கிறேன். ஒன்றும் கிடையாது. பொறுப்பாளரா கனிமொழிட்ட இதோட 2 தடவை கொடுத்துருக்கேன். ஸ்டாலின் முதலமைச்சரா அவர்கிட்ட கொடுத்திருக்கிறேன். தனது கோரிக்கைகள் தொடர்பாக பலமுறை மனு கொடுத்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என திமுக தொண்டர் ஒருவர் ஆவேசமாக எம்பி கனிமொழியிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார். இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். எம்பி கனிமொழியை மாற்றுத்திறனாளி முதியவர் ஒருவர் முற்றுகையிட்டு ஆவேசமாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார். இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம்.